புதுக்கோட்டையைச் சேர்ந்த கவிதாவுக்கும் அவரது கணவர் சக்திவேலுக்கும் காதல் திருமணமாகி 5 ஆண்டுகள் கடந்திருந்தன. சக்திவேல் ஆட்டோ ஓட்டுநராக வேலை பார்த்தார். வருமானம் கையளவுதான். இருவருக்கும் சொந்த வீட்டாரின் ஆதரவு முற்றிலும் இல்லை. ஏனெனில் இருவருமே விருப்ப திருமணம் செய்து கொண்டதால் உறவினர்கள் ஒதுங்கிவிட்டனர். கவிதாவுக்கும் சக்திவேலுக்கும் ஒரே ஒரு கனவு, சொந்த காலில் நிற்க வேண்டும். உறவினர்கள் முன் தலை குனியக்கூடாது. இந்த கனவுக்காகவே அதிக வட்டிக்கு கடன் வாங்கி ஒரு லாரியை வாங்கினார்கள். ஆரம்பத்தில் லாரி நன்றாக ஓடியது, நல்ல வருமானம் கிடைத்தது. ஆனால் சில மாதங்களில் தொடர்ந்து நஷ்டம் ஏற்படத் தொடங்கியது. லாரி பழுது, எரிபொருள் விலை, ஓட்டுநர் சம்பளம் என கடன் சுமை அதிகமானது. இதற்கிடையில் கவிதாவும் சக்திவேலும் 2 குழந்தைகளை பெற்றனர். அவர்கள் அரசு பள்ளியில் படித்தனர். வட்டிக்காரர்களிடமும் நிறுவன குழுக்களிடமும் கடன் பெருகியது. ஒரு கட்டத்தில் லாரியையே ஓரம் கட்டி வைக்க வேண்டிய நிலை வந்தது. எப்படி கடனை அடைப்பது என்று தெரியாமல் இருவரும் மிகவும் கஷ்டப்பட்டனர். கவிதா ஒரு கட்டத்தில் சமையல் தெரிந்தவர் என்பதால் சிறிய அளவில் வீட்டிலிருந்தே உணவு தயாரித்து கொடுக்க முயற்சித்தார். ஆனால் அதில் வரவு சரியில்லை. சக்திவேல் அப்போது நாகராஜ் என்பவரிடம் வேலைக்கு செல்ல தொடங்கினார். நாகராஜ் ஒரு பெரிய வியாபாரி. அவருக்கு சொந்தமான நிலங்களும் தொழிற்சாலைகளும் இருந்தன. ஆனால் சக்திவேல் நாகராஜிடம் வேலைக்கு சென்ற பிறகுதான் கவிதாவின் வாழ்க்கையே தலைகீழாக மாறும். அந்த மாற்றம் எப்படி ஆரம்பித்தது என்பதை அடுத்த பகுதியில் பார்ப்போம். சக்திவேல் நாகராஜின் வேலைக்கு செல்லத் தொடங்கிய சில வாரங்களிலேயே நாகராஜ் கவிதாவின் சமையலை பாராட்டத் தொடங்கினார். காரணம், சக்திவேல் வேலைக்கு செல்லும் போது சில நாட்களில் கவிதா தயாரித்த உணவை கொண்டு செல்வார். அந்த உணவை நாகராஜ் சாப்பிட்டு பார்த்துவிட்டு மிகவும் ரசித்தார். நாகராஜுக்கு தனது மனைவி இறந்து பல வருடங்கள் ஆகியிருந்தன. அவர் 2 மகன்களை வெளிநாட்டில் படிக்க வைத்திருந்தார். மகன்கள் திரும்பி வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அவர் தனியாக ஒரு பெரிய வீட்டில் வாழ்ந்தார். அவருக்கு தேவை ஒரு துணை, உணவு, பராமரிப்பு, பேச்சுக்கு. நாகராஜ் கவிதாவிடம் நேரடியாக பேசத் தொடங்கினார். உங்க சமையல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் மனைவி இருந்திருந்தா இப்படித்தான் செய்திருப்பாங்க என்று அடிக்கடி புகழ்ந்தார். கவிதாவும் மிகவும் கஷ்டத்தில் இருந்ததால் இந்த பாராட்டுகள் அவருக்கு பிடித்திருந்தது. சில மாதங்களில் கவிதா நேரடியாக நாகராஜின் வீட்டுக்கு சமைக்கச் செல்ல தொடங்கினார். மாதத்தில் ஒரு நாள் அவர் வீட்டில் சமைத்து போடுவார். நாகராஜ் அந்த உணவை சாப்பிட்டு ஆஹா, ஓஹோ என்று மகிழ்வார். இந்த உறவு படிப்படியாக நெருங்கியது. கவிதாவுக்கு இது ஒரு வழியாக தோன்றியது. ஏனெனில் அவரது கணவரின் வருமானம் கடனுக்கு கூட போதவில்லை. இப்படியே நாட்கள் செல்லும் போதுதான் ஒரு நாள் எதிர்பாராத தகவல் வருகிறது. கவிதாவின் கணவரின் உடல்நிலை மோசமாகிவிட்டதாக ஒரு ஃபோன் அழைப்பு வருகிறது. அந்த அழைப்புக்கு பிறகு என்ன நடந்தது என்பதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஒரு நாள் மாலை கவிதாவுக்கு திடீரென்று ஃபோன் வந்தது. மறுமுனையில் நாகராஜ் பேசினார். கவிதா, உங்க கணவருக்கு நெஞ்சு வலிக்குது. நாங்க உடனே மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிட்டோம். நீங்க உடனே வாங்க என்று சொன்னார். கவிதா பதறிப்போய் மருத்துவமனைக்கு விரைந்தார். ஆனால் அவர் செல்லும் போதே சக்திவேல் இறந்துவிட்ட செய்தி காத்திருந்தது. கவிதாவால் நம்பவே முடியவில்லை. தன் கணவர் திடீரென்று இறந்து போனார். அவருக்கு வயது 35 தான். இறுதிச் சடங்குகளை செய்வதற்கு கூட பணம் இல்லை. உறவினர்கள் யாரும் உதவ முன்வரவில்லை. நிலைமையைக் கண்டு கவிதா நாகராஜிடம் உதவி கேட்டார். நாகராஜ் உடனே 1,00,000 ரூபாய் கொடுத்து இறுதிச் சடங்குகளை சிறப்பாக செய்து முடித்தார். சக்திவேல் இறந்த பிறகு கவிதாவின் நிலை மேலும் மோசமானது. வட்டிக்காரர்களும் நிறுவன குழுக்களும் கடன் வாங்க வந்தனர். அவர் லாரியை விற்க நேரிட்டது. ஆனால் அந்த பணம் கடனுக்கு கூட போதுமானதாக இல்லை. கடன் தொகை பல லட்சங்களாக இருந்தது. கவிதா முற்றிலும் உடைந்து போனார். கடனில் மூழ்கிய கவிதாவுக்கு உதவ நாகராஜ் முன் வந்தார். ஆனால் அந்த உதவிக்கு பின்னால் வேறொரு நிபந்தனை இருந்தது.
அந்த நிபந்தனை என்னவாக இருந்தது என்பதை அடுத்த பகுதியில் விரிவாக பார்ப்போம். கவிதா தன் கடன் பிரச்சனையை நாகராஜிடம் கண்ணீருடன் சொன்னார். நாகராஜ், நீ கவலைப்படாதே, உன்னுடைய எல்லா கடன்களையும் நான் ஒரு செட்டில்மெண்ட் செய்து முடிக்கிறேன் என்று சொன்னார். அவர் அப்படியே செய்தார். அனைத்து கடன் நிறுவனங்களிடமும் பேசி ஒரு தொகை கொடுத்து கடன்களை முடித்தார். கவிதாவுக்கு நிம்மதியாக இருந்தது. ஆனால் சில நாட்களில் நாகராஜ் ஒரு தாளில் கணக்கை கொடுத்தார். அதில் சக்திவேல் நாகராஜிடம் பல லட்சங்கள் கடன் வாங்கியிருந்தார் என்றும், அதோடு இப்போது நாகராஜ் செலுத்திய கடன்களும் சேர்ந்து கவிதா அவருக்கு கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேல் கடன் பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். கவிதாவுக்கு தலை சுற்றியது. தனக்கு தெரியாமலே தன் கணவர் இவ்வளவு பெரிய கடனை நாகராஜிடம் வாங்கியிருந்தாரா? அதுவும் எப்போது? என்ன நோக்கத்தில்? கவிதாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவரால் அழுவதை தவிர வேறு ஒன்றும் செய்ய முடியவில்லை. அந்த சமயத்தில் நாகராஜ் அவரிடம், நீ தனியாக இருக்கிறாய், உனக்கு ஒரு துணை தேவை. நான் உன்னை மணக்க விரும்புகிறேன். நான் உன் கடன்களை முழுவதுமாக ரத்து செய்கிறேன். உன் குழந்தைகளின் எதிர்காலத்தை நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று கூறினார். நாகராஜின் இந்த முன்மொழிவு கவிதாவை சிந்திக்க வைத்தது. ஒருபுறம் கடனின் சுமை, மறுபுறம் தன் பிள்ளைகளின் எதிர்காலம். கவிதா என்ன முடிவு எடுத்தார்? அதற்கு என்ன காரணம்? அடுத்த பகுதியில் பார்க்கலாம். கவிதா நீண்ட நேரம் யோசித்தார். அவருக்கு உண்மையில் வேறு வழியே இல்லை. சொந்தங்கள் யாரும் துணைக்கு இல்லை. வட்டிக்காரர்களின் தொல்லை தாங்க முடியாததாக இருந்தது. பிள்ளைகளின் படிப்புக்கு கூட பணம் இல்லை. தனியாக பெண்ணால் சமூகத்தில் வாழ்வது மிக கடினம். எனவே கவிதா நாகராஜின் முன்மொழிவை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவர் மனதில் ஒரே குறியாக இருந்தது, தன் பிள்ளைகளின் வாழ்க்கையாவது உயர வேண்டும். தனக்கு வயது 32, நாகராஜுக்கு வயது 58. வயது வித்தியாசம் இருந்தாலும் அது ஒரு பிரச்சனையாக தெரியவில்லை. ஒரு நல்ல நாளில் இருவரும் கோவிலுக்குச் சென்று யாரிடமும் சொல்லாமல் திருமணம் செய்து கொண்டனர். கவிதாவின் பிள்ளைகள் இருவரும் இந்த திருமணத்தை முதலில் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் நாகராஜ் அவர்களிடம் மிகவும் அன்பாக நடந்து கொண்டார். திருமணம் முடிந்த உடனேயே நாகராஜ் தனது வாக்குப்படி கவிதாவின் கடன்கள் அனைத்தையும் முறையாக முடித்தார். மேலும் அவர்களின் 2 குழந்தைகளையும் நகரின் நல்ல கான்வென்ட் பள்ளியில் சேர்த்தார். இப்படி ஒரு திருமணம் சமூகத்தில் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டது? ஊர் மக்கள் என்ன பேசினார்கள்? கவிதா மனதளவில் சந்தோஷமாக இருந்தாரா? இந்த கேள்விகளுக்கான பதில்களை அடுத்த பகுதியில் காணலாம். நாகராஜும் கவிதாவும் திருமணம் செய்து கொண்ட செய்தி ஊரெங்கும் பரவியது. சிலர் வாயை பொத்திச் சிரித்தார்கள். சிலர் பணத்துக்காகத்தான் இந்த திருமணம் என்று விமர்சித்தார்கள். இன்னும் சிலர் வயதானவரை கல்யாணம் செய்து கொண்டு அவரது சொத்தை அனுபவிக்கிறாள் என்று பேசினார்கள். ஆனால் கவிதா இந்த பேச்சுகளை கண்டுகொள்ளவில்லை. அவருக்கு தெரியும், தான் எடுத்த முடிவு தனக்கும் தன் பிள்ளைகளுக்கும் சரியானது என்று. நாகராஜ் அவருக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்தார். ஒரு நல்ல வீடு, சமையலறை, உடை, நகை அனைத்தும். நாகராஜ் கவிதாவை ஒருபோதும் வேலைக்கு உட்படுத்தவில்லை. மாறாக அவரை வீட்டின் இல்லத்தரசியாக மதித்தார். கவிதாவும் அவருக்கு மிகவும் கவனமாக உணவு தயாரித்து கொடுத்தார். பழைய நினைவுகள் கவிதாவை சில நேரங்களில் தாக்கினாலும் நாகராஜின் பாசத்தில் அவர் மெதுவாக இளைப்பாறினார். கவிதாவின் பிள்ளைகள் புதிய பள்ளியில் நன்றாக படித்தனர். அவர்களுக்கு ஆங்கிலம், கணினி, விளையாட்டு என அனைத்தும் கிடைத்தன. நாகராஜ் அவர்களின் அனைத்து கல்வி செலவுகளையும் மேற்கொண்டார். கவிதா எடுத்த இந்த முடிவு பெரும்பாலான மக்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததாகத்தான் இருந்தது. ஆனால் அந்த முடிவுதான் அவருக்கும் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு அளித்தது. இதை எப்படி பார்க்கிறீர்கள்? இறுதி பகுதியில் சில முக்கியமான பார்வைகளை பகிர்ந்து கொள்கிறோம். கவிதாவின் வாழ்க்கை சமூகத்தில் பலருக்கும் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது. ஆனால் அவர் எடுத்த முடிவு சரியா
தவறா என்பதை யாராலும் தீர்மானிக்க முடியாது. ஏனெனில் ஒவ்வொருவரின் போராட்டமும் வித்தியாசமானது. சில பெண்கள் சமூகத்தின் கட்டுக்கோப்பில் சிக்கி வாழ்க்கையை இழக்கிறார்கள். சிலர் விதியை எதிர்த்து போராடி தங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை காக்கிறார்கள். கவிதா இரண்டாவது வகையைச் சேர்ந்தவர். அவர் தன் பிள்ளைகளின் படிப்புக்காகவும் இலைத்தன்மைக்காகவும் ஒரு முடிவை எடுக்க வேண்டியிருந்தது. நாகராஜ் தன் முதுமையில் ஒரு துணையை பெற்றார். கவிதா தன் இளமையில் ஒரு பாதுகாப்பை பெற்றார். இது ஒரு ஒப்பந்தம் போன்றதுதான். ஆனால் அந்த ஒப்பந்தத்தில் உண்மையான கவனிப்பும் பாசமும் இருந்தன. இன்று கவிதாவின் பிள்ளைகள் நல்ல கல்வி கற்று வளர்ந்து வருகிறார்கள். நாகராஜ் தன் மகன்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் கவிதாவின் பிள்ளைகளோடு நேரத்தை செலவிடுகிறார். கவிதாவின் முடிவை சிலர் விமர்சித்தாலும் அவரை மிக நெருங்கியவர்கள் மட்டுமே உண்மையில் புரிந்து கொண்டனர். இந்த கதை ஒரு பெண்ணின் வலிமையையும் தியாகத்தையும் துணிச்சலையும் காட்டுகிறது. சமூகத்தின் பார்வையை விட தனது பிள்ளைகளின் எதிர்காலம் முக்கியம் என்று நம்பும் ஒரு தாயின் கதை இது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கீழே உங்கள் கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள்.